வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக போகணும். நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக அமைகிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் வந்து நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான செயலும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம செய்கிற விஷயத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக உறுதியாக நின்று அதுக்காகவும் போராடணும். நினைக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. இன்றைக்கி விளாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கார்த்திகை மாதம் பிறக்க போகுது இல்லைங்களா. ஸோ குழந்தைய வச்சுட்டு ஒரே நாளில் நம்மளால் ஃபுல் வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக செப்பரேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து டியூஸ்டே ஷூட் பண்ணது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து மட்டன் குழம்பும் ரசமும் வச்சு கொடுமா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். மாலை போடுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வீட்டில் வந்து ஃபுல் கட்டாக தான் இருக்கும். என்னெல்லாம் நான்வெஜ்ஜில் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமேல் வந்து ஏன்னா 1 மந்த்துக்கு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. கார்த்திகை மாதம் மாலை ஃபஸ்ட் டே போடுறாங்க அப்படின்னா 21st சம்திங் வந்து சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 8 to 9 டேஸ் வந்து நான்வெஜ் தொடவே மாட்டார். கார்த்திகை மாதம் என்ன ஆனாலுமே அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டார். ஸோ அவரை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்றது கிடையாது. குழந்தைங்களுக்கு கூட முட்டை கூட வேக வச்சு தர மாட்டோம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் குழந்தைங்களுக்கு முட்டையாவது வேக வச்சு தருவோம், இல்லைன்னா வெளியில் கூட வாங்கி தருவோம். ஆனால் இந்த விஷயம் வந்து எப்பயுமே மாறக்கூடாது அப்படின்றதுல வந்து அவரும் கான்ஷியஸாக இருக்கார், நானும் கான்ஷியஸாக இருக்கோம். ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோமோ ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களும் சேம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து தளர்த்தணும் அப்படின்னா அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நான்லாம் புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அப்படின்னும் போது அப்போ தான் காலேஜ் ஐவி டூர் போயிருந்தோம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க. ஐவி டூர் முடிகிறது வந்து லாஸ்ட் டே, புரட்டாசி லாஸ்ட் டே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பல் பண்ணதுனால நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டு தான் வந்தோம். ஆனால் வீட்டில் வந்து சொல்லவே இல்லை. காலேஜ் படிக்கும் போதும் அப்படியே தான் வந்து புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா வீட்டில் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்கன்னு எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நடக்கும்போது சாட்டர்டே கிளாஸ்லாம் இருக்கும்போது காலேஜ் பஸ் வராது. ஸோ அப்போ நாங்கள் அவுட் பஸ் பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். அவுட் பஸ் பிடிச்சி போகும்போது நாங்கள் சேலம் கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேம் ஜோனல் அப்படின்றனால கிளாஸ் ஆஃப்டர்நூன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் ஏதாவது போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு பூமர்லாம் வாயில் போட்டு மின்னுட்டுலாம் கூட வீட்டுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. பட் இப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியான விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ்லாம் படிக்கும்போது வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது வேலையை செஞ்சுருக்கீங்களா? அது இதுவரையிலும் நீங்கள் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் மறைச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போதே வந்து ஒருத்தர் சார்ந்து தான் நம்ம வரோம். ஸோ நம்ம பிறக்கணுன்னாவே அப்பா அம்மா தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம மக்கள் எல்லாருமே வந்து இப்போ பணத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்காங்க. மனுஷங்களை வந்து யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தங்க யாராவது ரோட்லேயே அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா வந்து கேஷுவலாக அவங்கள தாண்டி போயிடுறாங்க. எனக்கு இப்படி தான் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நான் வந்து பாப்பாவை டெய்லி ஸ்கூலில் கூப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நின்று தான் வேன் வர இடத்துல நின்று கூட்டிகிட்டு வருவேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு வயசானவர் ஒரு 60+ இருக்கும். அவர் வந்து லேடிஸை மட்டும் பார்த்தாவே வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸாக பேசிகிட்டே இருந்தார். நானும் ஒரு 2-3 டேஸாக வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவரை ஃபோட்டோ எடுத்து இவர் இந்த ஊருக்காரா எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து ஆமாம் இவர் அங்கே இருக்கு அவங்க வீடு அப்படின்னு சொன்னோடனே அவரோட ஒய்ஃப் வந்து அந்த பாட்டி வந்து எனக்கு பழக்கம். அவங்கக்கிட்ட நான் போய் டைரெக்டாக சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு, எல்லா லேடிஸை மட்டும் பார்த்தா அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஏன்னா அந்த பாட்டி அவரை வந்து அந்த அளவுக்கு பேசினாங்க. அப்போ பேசும்போது அவரால் அங்கே கோவத்தை காமிக்கவே முடியல. அவர் ஒய்ஃப் கிட்ட கோவத்தை காமிக்க முடியாத அவர் ரோட்டில் பார்க்குற எல்லா லேடிஸுமே அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஃபேமிலிக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் ஒரு 3rd person வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்க லேடிஸ்லாம் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. கேட்டால் வந்து அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, பேசினா அவருக்கு புரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அவர் எப்போ வந்து அவரோட தப்பை திருத்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசி சொன்னதுக்கப்புறம் அவர் இப்போ வந்து மாறிட்டார். நம்ம ஒருத்தர்கிட்ட மாற்றம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணோங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். பேசிக்கிட்டே நான் வந்து க்ளீனிங் ஒர்க்கை பற்றி பேசவே இல்லை. இந்த ஷெல்ஃப் வந்து நம்ம எவ்வளோ டைம் சுத்தம் பண்ணாலுமே வந்து இப்படியே தான் இருக்குது. ஏன்னா கிட்ஸ் இருக்கிறனால அவங்க வந்து அதெல்லாமே தள்ளி விட்டுருவான். தம்பி பெட் மேலே இருந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவான். ஸோ மெடிசன்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிட்டேன்.
நமக்கு பண தேவை அப்படின்னு ஒன்று வரும்போது தான் நம்ம மக்கள்லாம் எப்படியாப்பட்டவங்கன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முன்னாடி வந்து உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் கண்டிப்பாக நம்பிடாதீங்க. அவங்க தான் கடைசியில் நமக்கு பெரிய ஆப்பாக வச்சுடுவாங்க. ஏன்னா அண்ணாக்கு வந்து சடனாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த டைமில் வந்து பணத்துக்காக ஒருத்தங்க கிட்ட போய் சொந்தக்காரங்க தான், ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கிட்ட தான் போய் கேட்கும் போது வந்து ரீசன் தான் சொன்னாங்க. இல்லைங்க அதுங்க அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க நினச்சிருந்தா கொடுத்துருந்துருக்கலாம். பட் நான் அப்பாட்ட வந்து சொன்னேன், அங்கே போகாதீங்க, அவங்க கிட்ட மட்டும் போய் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்கேயாவது ஒன்று அமௌண்ட் ரெடி பண்ணால் போதும் அப்படின்றதுக்காக போய் நின்றும் கேட்டாங்க. அவங்க வந்து நோன்லாம் சொல்லலை, தரேன்னு சொல்லி காலத்தை மட்டுமே தாழ்த்திட்டு இருந்தாங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொல்வேன், அது நான் என் லைஃப்லேயும் அனுபவித்த ஒரு விஷயந்தான். நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா, யாராவது நம்ம கிட்ட அமௌண்ட்டோ இல்லை ஏதோ விஷயம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, உன்னால் முடியும்னா மட்டும் முடியும்னு சொல்லு. இல்லை யோசிக்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை அவங்க நம்பிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அந்த விஷயத்தை நீ உங்ககிட்ட இருந்து மாற்றிக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுமே யார்கிட்டையாவது ஒரு உதவின்னு கேட்கும் போது வந்து அப்படிங்களா, சரி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னா சரி ஓகே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோன்ற தாட் தான் எல்லாருக்குமே வரும். நான் பாட்டில் பேசிகிட்டே போயிட்டேன். பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இந்த ஹேண்ட் ரைட்டிங்காக இந்த புக்கு வாங்கினோம். இது வந்து பென்சில் கிடையாது, பென் மாதிரியே தான். பட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைஞ்சிடும். இதுலேயே அவங்க ரைட் பண்ணும் போது வந்து அவங்க ஈஸியாக வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்க கிட்ஸுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக அந்த ரைட்டிங் வந்து ஈஸியாக வந்துடும். குழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 இயர்ஸுக்கும் வந்து அம்மாக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து நார்மலாக எழுத வச்சிட்டோம், அவங்களாம் ஹோம்ஒர்க் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். பாப்பாலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வரும்போது ஆயில் பேஸ்டல்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கலர் பென்சில் தான் அடிச்சிட்ருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து நம்ம எல்லா விஷயமும் வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது குழந்தைக்கு நம்ம எந்த விஷயமும் யோசிக்கவே தேவையில்லை. ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு டேபிள் எடுத்து போட்டு கலர் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ க்ரையான்ஸ் ஆயில் பேஸ்டல்ஸ் ரெண்டுமே வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபிலிட்டியோ அதில் அடிச்சிட்ருப்பாங்க. நாம் வந்து என்ன தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதை கலர்ச்சி போட்டுருவாங்க. கலர்ஸுமே சஃபல் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே நான் தனியாக பிரித்து வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வீடு க்ளீனிங் ஒர்க் அப்படியே ஆகிட்டே இருக்கும் போது தம்பி கொஞ்சம் எந்திரிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஃபீட் பண்ணி படுக்க வச்சாச்சு. ஹாஸ்பிட்டலில் அண்ணா இருக்கும்போது வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே வந்து பார்க்கல. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்றது. இவனுக்கு வந்து யாராவது பசிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த வந்து அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அவங்களுக்காக என்ன வேணால் செய்வான். அவனை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் இவன் தான் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கான். ஏன்னா நானுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனப்போ வந்து இவன்கிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்கும் போது இவன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை கூட விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். அந்த விஷயம்லாம் எனக்கு ஹர்ட் ஆனிச்சு. அப்படி நினச்சிட்டு இருந்தான் இவன் ஃப்ரெண்ட்ஸை. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு முடியலன்னும் போது யாருமே வந்து பார்க்கலைங்கிறத தாண்டி ஒரு கால் பண்ணி கூட கேட்கல. ஏன்னா அவங்க நம்பர்லாம் வந்து என்கிட்டயும் இருக்கா, என் சிஸ்டர்கிட்டையும் இருக்குது, கால் பண்ணுவாங்க. அவன் உடம்பு முடியாமல் படுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கால் பண்ணி கேட்பாங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது ஒருத்தர் கூட கேட்கவும் இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை. அண்ணா வேலை செஞ்ச ஓனர் மட்டும் வந்து டெய்லி பேசிஸில் ஃபோன் பண்ணி கேட்டார், நேர்லேயே வந்து பார்த்தாரு. ஃபினான்ஷியலாகவும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளை சுற்றி வந்து 1,00,000 பேர் கெட்டவங்களாவோ நமக்கு துரோகம் பண்ணுறவங்களாவோ நம்ம முன்னாடி நடிக்கிறவங்களாவே இருந்தாலும் நமக்கு முன்னாடி வந்து நமக்குன்னா வந்து நிற்கிறவங்களும் ஒரு சிலர் இருந்துட்டு தான் இருக்காங்கன்னும் போது அந்த டைமில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து கோவிட் டைமில் இருக்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தப்போ கூட எங்கள் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணலைங்கிறது வந்து அவர் மனசுக்குள்ளே இருந்தாலும் அவருமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற தாட் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் நான் கேட்டேன், நீ எதுக்காகப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயம் செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் உன்னுடைய அண்ணா இல்லை, அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைப்பல்ல அப்படின்னு அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அப்போ தான் தோணுச்சு நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு மனுஷனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி.
நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கும்போது நம்ம லைஃப்பில் இனிமேல் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்காக ஒருத்தர் நின்று இருப்பார் இல்லைங்களா, அவர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பணம் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் அவங்க ஊர் ஃபுல்லாக சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய் கூசவே இல்லை போல். நம்ம என்ன தான் நடக்கட்டும், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புன்னு கேட்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணி பாருங்களேன். அப்போ அவங்க கண்ணில் இருக்கிற சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட் வந்து கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட பசங்களுக்கு, உங்கள் பேரண்ட்ஸ், இல்லை உங்களுக்கே வந்து இன்னொரு நாளைக்கு அது திரும்ப உதவியாகவே வந்து சேரும். இதை நான் என் லைஃப்பில் வந்து நான் பார்த்துட்டு அனுபவித்து நான் சொல்கிற விஷயந்தான் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.